நீர்வள மேலாண்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட என்ன சிக்கல் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில்? இதற்கான மாற்று வழிகளாக என்ன பண்ணியிருக்கலாம், இனிமே என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா பாஜக கிட்ட இருக்கா? அனைவருக்கும் வணக்கம். வழக்கமாக திமுக எப்பெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்போல்லாம் அந்த ரவுடிசம், கட்ட பஞ்சாயத்து, நில அபகரிப்பு இதெல்லாம் வந்து ஒரு சர்வசாதாரணமான விஷயமா அது அவங்களுக்கான ஆட்சின்ற மாதிரி ஒரு இது மாறி இருந்தது. ஏன்னா நம்ம ஏற்கனவே ஜெயலலிதா அம்மா இந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஆட்சிக்கு வந்தப்போ இதுக்குன்னு ஒரு துறை அமைச்சரே போட்டாங்க. யாரெல்லாம் இந்த மாதிரி நிலத்தை வந்து ஏமாற்றி வாங்கினாங்க அவங்களெல்லாம் மீட்டு கொடுக்கறதுக்குன்னு ஒரு அமைச்சரே போட்டதில் வரலாறுலாம் தமிழ்நாட்டில் இருக்குது. ஆனால் இப்போ துரதிர்ஷ்டவசமாக இந்த முத்துவேலர், கருணாநிதி, ஸ்டாலின் அவருடைய ஆட்சி வந்த பிறகு நம்ம இயற்கைக்கே கோபம் வந்துதான் என்னவோ தெரியல. தமிழ்நாட்டில் சென்னையில் அதிகமாக மழை வர்றது கூட 1008 காரணம் சொல்லுவாங்க. அது கூட ஒரு வகையில் கூட நம்ம ஏற்றுக்கலான்னு வச்சுக்கிட்டா கூட ஒரு வாதத்துக்காக. ஆனால் தென் மாநிலங்களில் இதுவரையில் நாம் வந்து தென் மாவட்டங்களில் நான் ஒரு லாரியை திருச்செந்தூருக்கும் தூத்துக்குடிக்கும் இடையில் இருக்கிற ரோட்டில் இருக்கிற லாரி கனரக வாகனம் 40 அடி லாரி எல்லாம் தண்ணியில் சர்வசாதாரணமாக நீச்சல் அடிச்சுட்டு போகிற மாதிரி போகிறதெல்லாம் பார்க்கும்பொழுது இயற்கை தாய்க்கு ஏன் இந்த அளவுக்கு கோபம் இந்த ஆட்சியாளர் மேலேன்றது தான் எனக்கு கூட வந்து கொஞ்சம் வருத்தமாக இருக்குது தென் மாவட்ட மக்களை நினைக்கும்போது. ஆனால் நமக்கு 67லேருந்து தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளுடைய மாறி வந்திருக்கு. நிறைய பேர் ஆட்சி பண்ணியிருக்காங்க. நம்ம யாரையும் தனிப்பட்ட கட்சியோ ஆட்சியோ குறை சொல்வதை விட ஆட்சியாளர்கள் வந்து தொலைநோக்கான பார்வையோடு சிந்திக்கலையோன்ட்டு நான் உதாரணத்துக்கு சொன்னால் உடனே பிஜேபின்னு சொன்னாலே மோடி குஜராத்னு சொல்லுவீங்க. குஜராத்தில் இதே மாதிரி ட்ரவுட்டெல்லாம் இருந்த காலத்தில் ஒரு காலத்தில் அந்த குஜராத்தினுடைய நதிகளை எல்லாத்தையும் இணைக்கிறதுக்கு முடியுமான்னு பார்த்து ஒரு சில நதிகளை இணைச்சதோடு மட்டுமல்ல ஒரு 2 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல தடுப்பணை அது மாதிரி கட்டி ஆயிரக்கணக்கான தடுப்பணைகள் கட்டியிருந்தார் குறுகிய காலத்தில். அப்போ அந்த வாட்டர் லெவல் இருக்கு இல்லையா, ஆற்றினுடைய வாட்டர் லெவலை வந்து ஒரு பக்கமாக நிறுத்தினதுனால கீழே போகிற வாட்டர் பெட்டினுடைய ஹைட் வந்து வந்துடும். அப்போ விவசாயிகளுக்கு வந்து ரொம்ப 500 அடி 400 அடி போர் போட வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் ஒரு தொலைநோக்காக சிந்திக்கலை அப்படின்றது தான் உண்மையாலும் வருத்தமாக இருக்குது. ஏன்னா நான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு காணொலினா அதில் வந்தது தான். அப்போ இது மாதிரி ஒரு புதிய முயற்சி எடுக்கிறாங்க, முகத்துவாரத்தெல்லாம் சுத்தம் பண்ணுறதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க. ஆனால் வந்து அது வந்து சரியாக வரலை, அதுக்கான வந்து இயந்திரம் இல்லை, அது முழுசாக அது வந்து முடிக்க முடியல அப்படிலாம் ஒரு செய்தி வந்தது. இது நாம் வந்து எல்லாருமே நீரியல் வல்லுநர் கிடையாது, எல்லாருமே கிடையாது. அரசாங்கத்தில் இருக்கவங்களே யாரும் குறை சொல்லலை. ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் சொன்னார், இது சென்னையை குறிப்பாக சென்னையில் 4000 ஏரிகள் இருந்த இடத்துல இன்றைக்கி 400 ஏரி இருக்குது. 6000 ஏக்கர் கிட்டத்தட்ட சதுப்பு நிலம் இருந்தது. சதுப்பு நிலம் எதுக்காக இருந்தது உங்களுக்கு தெரியும். வேளச்சேரி பக்கத்தில் இருக்க மார்ஷ்லேண்ட், அது வந்து ஒரு மாதிரி இந்த அலையாற்றி காடுகள்னு சொல்கிற மாதிரி தண்ணி வந்து எவ்வளோ தண்ணி இருந்தாலும் அது உள்ள. இப்போ நம்ம பார்த்தோம் இன்றைக்கி திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு கிணத்துல எவ்வளோ தண்ணி போனாலும் அந்த கிணறு ரொம்ப மாட்டேங்குதுலாம் பார்த்தோம். ஆனால் அந்த மாதிரி இந்த சதுப்பு இயற்கை தாய் கொடுத்த கொடை அதெல்லாம் சதுப்பு நிலமெல்லாம் இயற்கையாகவே இருந்தது. அதே மாதிரி இந்த ஏரிகள் எல்லாம் நான் ஒரு குறும்படம் பார்த்தேன் 7 நிமிஷம். அதாவது தமிழகம் பாரதம் ஒரு வைபவம்னு போட்டிருக்கு, நீங்கள் கூட போய் பார்த்துக்கலாம், யூடியூப்பில் இருக்குது. அதில் தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட்டு இப்போ இல்லை, இன்றைக்கி இருக்கிற பிடெக் இல்லை, இன்றைக்கி இருக்கிற எம்டெக் இல்லை, ஒரு 100 வருஷம் 200 வருஷம் 1000 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ இருந்த ராஜாக்கள்லாம் ஒவ்வொரு ஏரியும் இன்டர் கனெக்ட் பண்ணி ஒவ்வொரு ஏரிக்கும் எவ்வளோ தண்ணி வந்தால் அது நிற்கும், அதுக்கு மேலே தண்ணி வந்து அடுத்த ஏரிக்கு போகணும். இப்படி எல்லா ஏரியும் வந்து ரொம்பிச்சுன்னா அது வந்து கனெக்ட் பண்ணி நேரடியாக ஒரு ஆறுக்கு வரும், அந்த ஆறு கடலுக்கு போகும். எவ்வளோ அழகான ஏற்பாடு. ஆனால் நாம் எல்லாம் இன்னைக்கு பாம்பு வீட்டுக்குள்ளார வந்துடுச்சு, இந்த பாம்பு போற வழி தடுத்து எல்லாம் வீடா மாத்திட்டோம். இதெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் 2021க்கு அப்புறம் வந்த மாதிரி சொல்றீங்களே. அது நாங்க ஆரம்பத்திலே சொன்னேன், 67ல இருந்து நான் சொன்னேன் தொலைநோக்கு பார்வை எங்க இருக்கணும்னு சொன்னேன். இதுவரை ஆண்ட திராவிட கட்சிகள் காரணம். தனிநபரை தனி ஆட்சி எதுவுமே சொல்லல. நான் அப்படி இருந்தா இந்த பிரச்சனை ஒவ்வொரு தடையும் வரக்கூடாதுங்க. டிசம்பர் மாசம் ஆச்சுன்னா நமக்கு வந்து ஏதோ பயந்து போய் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க நாம் ஒரு லக்ஸுரி லைஃப் நம்ம வாழும்போது அடிப்படை தேவையான ஒரு மனுஷனுக்கு தேவையான காற்றோடு இருந்தால் கூட நீங்கள் 20 நாள் வாழலாம். ஆனால் இயற்கை உபாதைன்னு இருக்குது, இதெல்லாம் இல்லாமல் குழந்தைங்களை வச்சுக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஒவ்வொரு தடவையும் இது தேவையா? அப்போ நீங்கள் அடிப்படை தேவை என்னவோ அது கொடுத்துட்டு மற்ற பற்றி எது வேணாலும் செய்யலாம். அரசாங்கம் எதுக்கு வேணாலும் செய்ய முடியும், அது வந்து தப்பே கிடையாது. ஆனால் அடிப்படை விஷயத்தில் இந்த நீர் மேலாண்மையிலே கோட்டை விட்டுருக்குன்னு தான் சொல்லணும். முதலமைச்சர் சொன்னாரு, நாங்க வந்து திருப்புகழ் கமிட்டியில நாங்க வச்சிருக்கோம், ரொம்ப நல்ல விஷயம். திருப்புகழ் கமிட்டியில வந்து நாங்க பாராட்டுறோம். ஏன்னா திருப்புகழ் வந்து சாதாரண அதிகாரி இல்லை,
அவர் இது பற்றி இந்த இயற்கை டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பற்றி அவர் வெளிநாடுகளில் படித்தவர் மட்டுமல்ல, அந்த குஜராத்தில் நிலநடுக்கம் வந்த பகுதியிலையும் சரி, இந்த ஆறுகளை நான் சொன்னேன் இல்லையா, இன்டர்லிங்க் ஆஃப் ரிவர்ஸ், அதிலெல்லாம் கூட அவருக்கு நிறைய அனுபவம் இருக்குது. தமிழ்நாட்டுக்கு இலவசமாக, அதாவது அவர் தான் பிறந்த மாநிலத்துக்கு எதாவது செய்யணுமேன்ற மாதிரி அவர் வந்து ஒரு ஹானரரி சர்வீஸாக கொடுத்து அழகான ரிப்போர்ட் கொடுத்தாருல்ல, அந்த ரிப்போர்ட்டை ஏன் இதுவரையில் வெளியில் கொண்டு வரல? அந்த ரிப்போர்ட்டில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா சொன்னாதானே. இப்போ முகத்துவாரத்தில் வந்து சுத்தம் பண்ணலன்னா அதை சொல்லியிருக்காங்க. 24 மணி நேரமும் ட்ரெட்ஜிங் வேணும். எப்பன்னா நம்ம வந்து அந்த ஹைட்டை வந்து குறைக்கிற வரைக்கும் ட்ரெட்ஜிங் வேணும். ஏன்னா நீங்கள் இன்னைக்கு எளிமையாக சொல்லிடுறீங்களா, தான் கடல் வந்து வெளிப்படைத்தன்மை இல்லைங்கிறத வெளிப்படைத்தன்மை மட்டும் இல்லை, தொலைநோக்கே இல்லைன்ற. சரி, இப்போ கஷ்டப்படுறப்ப இந்த மாதிரி வந்துருச்சு, மழை தண்ணீர் வந்துருச்சு, எங்களுக்கு நிவாரண நிதியெல்லாம் கொடுக்கணும், மக்களை வந்து அந்த பாதிப்புலிருந்து மீட்கணும் அப்படின்னு மத்திய அரசு கிட்ட நிதி கேட்டா 5060 கோடி கேட்டா ஒன்றும் பெருசா ஒன்றும் வரலையே. நீங்க ஒரு விஷயம் கொடுக்க வேண்டிய நான் கொடுத்தது அப்புறம் ஒரு 450 இப்படி தானே வருது அப்படிங்கிறாங்க. இது பாருங்க, இது உடனே திமுக காரங்க என்ன சொல்றாங்கன்னா, இது ஏற்கனவே எங்களுக்கு கொடுத்த நிதி தான், இது என்டிஆர்எஃப் எஸ்டிஆர்எஃப் உடைய ஃபண்டு, அதுலேருந்து எடுத்து கொடுக்கறதுக்கு நீங்கள் அதுக்குன்னா 24 மணி நேரம் அப்படிலாம் கிடையாது. உங்க அப்பா வீட்டு சொத்தையா எடுத்து கொடுக்குறீங்கன்னு உதயநிதி கேட்கிறாரு அமைச்சர். அந்த வார்த்தை பிரயோகமே தவறுன்றேன். நான் வந்து திமுக அரசியல் பண்ணுறதுக்கு நான் இதில் விரும்பவே இல்லை. அந்த மாதிரி வார்த்தை பிரயோகம் வந்து உண்மையிலே தவறு. அப்படி காட்டிங்கன்னா சிலை வைக்கிறதுக்கு 88 கோடி ரூபாய் யார் வீட்டுக்கு பேனாவுக்கு செலவு வைக்கணும்னு என்ன அவசியம்? 44 கோடி ரூபாய்க்கு வந்து ரேஸ் ஃபார்முலா 4 ரேஸ் விடணும்னு என்ன அவசியம்? யார் விட்டு பணம்? அது கேட்டா எவ்வளவு நேரம் ஆகும்? நான் என்ன சொல்றேன்னா, அடிப்படை விஷயத்தை பத்தி கவலைப்படணும். முதலமைச்சர் இதுக்கெல்லாம் சொல்லலை. இது வந்து என்டிஆர்எஃப் படம், எஸ்டிஆர்எஃப் எல்லாம் கரெக்டுங்க. இதுக்கு முன்னாடிக்கு எவ்வளவு தூரம் நாம வந்து இதுக்கு முன்னாடி அரசாங்கம்லாம் எவ்வளோ துரிதமாக செயல்பட்டுருக்கு. நம்ம அரசாங்கம் 24 மணி நேரம் செயல்பட்டுருக்கு. முக்கியம். ராஜகம்பீரன் அவர்கள்ட்ட இப்போ மழைநீர் வடிகால் பணிகளுக்காக 4000 கோடி செலவிட்டோம் நாங்க அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு. ஆனால் அதற்கு பிறகு அமைச்சர் KN நேரு அவர்கள் சொல்லும் போது 5166 கோடி வந்து மழைநீர் வடிகால் பணிகளுடைய மதிப்பீடு, இதுவரை 2191 கோடி மதிப்பிலான மழைநீர் வடிகால் பணிகள் மட்டும்தான் நிறைவடைந்திருக்கிறது அப்படிங்கிறாங்க. மேயர் சொல்லும்போது, பிரியா அவர்கள் சொல்லும்போது 80% மேல பணிகள் நிறைவு அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து மாறி மாறி இந்த விஷயங்கள்லாம் சொல்லப்படும் போது எங்க ஒதுக்கிய பணம் என்னாச்சு? அப்போ அந்த பணிகள் எல்லாம் முழுமையா செய்யலையா? எந்த இடத்துல பிரச்சனை வந்தது? மக்கள் இப்படி தவிக்கிறதுக்கு காரணம் என்ன? திருப்புகழ் IAS அவர்கள் இது குறித்து ஒரு ஆய்வு நடத்தி ஒரு அறிக்கையை அரசுக்கு சமர்ப்பித்திருக்கிறார். அவர் குறிப்பிட்ட அறிக்கையிலே அவர் குறிப்பிடுகிறார் 40% நீர்நிலைகளிலே வீடுகள் கட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். இப்போ நம்ம வந்து இது வந்து ஒரு சுற்றுச்சூழல் பிரச்சனை. இது வந்து திமுகவா பாஜகவா என்கிற பிரச்சனை அல்ல. இது அடிப்படையில் இது பருவநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய சுற்றுச்சூழல் பிரச்சனை தான் இது அடிப்படை. சரி, அப்போ அதுக்கு தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம் அப்படின்னு பட்ஜெட்டில் ஒதுக்குனது கோடிக்கணக்கில் 204 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. 3 மாதங்களுக்கு ஒரு முறை அந்த குழு வந்து கூடணும். அதில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து குழு தலைவர். இப்போ அதெல்லாம் கூடிச்சா என்ன அதோட ரிப்போர்ட்? இயற்கை வேளாண் விஞ்ஞானி ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், இனிமேல் பருவமழையே கிடையாது, புயல் மழை தான் இனிமேல் என்று இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் அவர்கள் அதை சொல்லியிருக்கிறார் ஏற்கனவே. ஏன் வந்து கஜா புயல் வந்தபோது அவர் உயிரோடு இருந்த காலங்களிலேயே இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் என்ன அடிப்படை காரணம் என்பதை அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ இங்கு வந்து இது வந்து பருவநிலை மாற்றம் வந்து உலகம் முழுக்க புவி வெப்பமயமாதல் என்கிற விஷயங்களில் இயற்கை நாம் சூறையாடுவது. இப்போ நம்ம ஏசி அறையில் உட்காந்து இதை பேசுகிறோம், ஏசி வந்து பயன்படுத்தக்கூடாதுங்கிறது இயற்கை. நிதி ஒதுக்கீடு பண்ணீங்க, கமிட்டியா அமைச்சீங்களே, அதோட வெளிப்படை தன்மை என்ன, அதோட அறிக்கை என்ன? இப்ப திருப்புகழ் IAS கமிட்டி அறிக்கைன்னு சொன்னீங்க, இதுல வந்து சொல்லியிருக்கிறாருன்னு ஒரு பாயிண்ட்டை சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன், அவர் February 14 இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு விட்டது. அந்த அறிக்கை என்ன? பொதுமக்கள் பார்வைக்கு ஏதோ வெப்சைட்ல நீங்க பதிவேற்றம் பண்ணலாம். என்னென்ன சொல்லியிருக்கிறாருன்னு தெரிஞ்சாதான் எதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, எதை பண்ண முடியும் அப்படிங்கிறது அடுத்தது போகும்ல. ஏன் அது என்ன அப்படியே ரகசியமா வச்சுக்க வேண்டிய அவசியம்? அதாவது ரோம் நகரம் ஒரு நாளில் கட்டப்பட்டதல்ல என்று ஒரு புகழ்மிக்க வாசகம் சொல்வார்கள். எல்லா நகரங்களுமே மெல்ல மெல்ல வந்து உருவாகிற நகரங்கள் தான். அதில் மாநகரங்களிலே எல்லா விதமான அதிகாரங்களும் குவிக்கப்படுகிறது. நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ சினிமா தொழில் சார்ந்தவர்கள் சென்னையில் தான் இருக்காங்க, ஐடி தொழில் சார்ந்தவங்க சென்னையில் தான் இருக்காங்க, அரசு முக்கியமான அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க IAS இருக்கிறவங்க சென்னையில் தான் இருக்கிறாங்க. சென்னை என்பது ஒற்றை பெயராக நம்ம சொல்லிக் கொடுக்குறோமே தவிர அது 4 மாவட்டம். 4 மாவட்டத்தில் அது ஏறத்தாழ 100கணக்கான ஊர்கள் இருக்கிறது.
நூற்றுக்கணக்கான ஊர்களுக்கான அந்த கழிவுநீர் குழாய் ஏற்கனவே ஒரு 30 லட்சம் பேர் வசிப்பதற்கான ஒரு ஊருக்குள்ள போய் நம்ம ஒரு 1.5 கோடி பேர் வாழ்ந்துகிட்டு இருக்கோம், 1 கோடி பேருக்கு மேல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்ப எல்லா இடங்களிலேயுமே என்னன்னா வாகனங்கள் பெருகி கொண்டே இருக்கிறது. ஒவ்வொருத்தரும் பாருங்க, சொந்த வீடு இல்லாதவர்கள் கூட இருக்கிறாங்க, வாகனங்கள் இல்லாதவர்கள் இல்லை. நிறைய வாகனங்கள் பெருகி கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு சின்ன சின்ன சந்துக்குள்ள பாருங்க நூற்றுக்கணக்கான 2 வீலர் நிக்குது. ஒரு சின்ன காரு போற சாலையில பெரிய பெரிய கனரக வாகனங்கள் போகுது. எல்லா இடத்துலயும் டிராபிக் ஜாம் ஆகுது. இது வந்து மக்கள் நடமாடுகிற பகுதி என்று ஒரு பகுதியே இப்ப இல்லாமல் போய்விட்டது. எல்லா சாலைகளும் வாகனத்திற்கான சாலைகளாக மாறிவிட்டது. அப்ப இங்க நடக்கக்கூடிய மாற்றம் என்பது தனிப்பட்ட முறையில வந்து ஒரு அரசு சார்ந்த மாற்றம் இல்லை. இது அந்த பிரச்சனை இல்லப்பா. அந்த இடத்துலயும் வரேன், நகர்ப்புற மயமாதல் அப்படிங்கும் போதுதான் இவ்வளோ கூட்டமும் ஒரே இடத்துல குவியுது. ஏன் அந்த நகர்ப்புற மயமாதலை ஊக்குவிக்கணும்? இப்ப அந்த இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல ஒரு மண்டலங்களா பிரிச்சு அந்தந்த மண்டலத்துல உள்ள மக்களுக்கான வாழ்வாதார பிரச்சனை என்ன, அங்க என்ன, இப்ப பனைமரம் இருக்கு, அந்த தொழில் இருக்கு அப்படின்னா அதற்கான அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இதெல்லாம் கொடுத்து அந்த மாதிரியான ஒரு தொலைநோக்கு திட்டங்கள் பண்ணியிருக்கலாமேங்கிறேன். இந்த நகர்ப்புற மயமாதலை ஏன் ஊக்குவிக்கணும்? வந்து குவிஞ்சிட்டாங்க சென்னைக்குன்னா ஏன் குவிறாங்க? வேலைக்காகவும் கூலி தொழிலாளியாகவும் வந்து குவிறாங்கல்ல, அது தேவையா? ஒவ்வொரு தனி மனிதனும் அதை விரும்பி அந்த வேலையை இந்த வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்போ இதுக்கும் ஆட்சியாளர்கள் பொறுப்பு தானே.